ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம், நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து யூபிஎஃப்ஓ போர்ட்டலுக்கு நியூ யூசர்ஸாக இருப்பீங்க. அவங்களுக்காக இது ரொம்பவே பயன்படும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்மளோட இபிஎஃப்ஓ போர்ட்டலில் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடியே முக்கியமான ஸ்டெப் என்னென்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது தான். இதுக்காக நிறைய பேர் நிறைய இடத்துல அலைந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது எப்படின்றது நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களோட யூஏஎன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு லாகின் பண்ணிங்கன்னா மேனேஜ்ன்ற செட்டிங்குள்ளே போயிட்டு கேஒய்சின்றது கிளிக் பண்ணுங்கள். கேஒய்சி கிளிக் பண்ணோம்னா கிளிக் ஆன் கேஒய்சி டாக்குமெண்ட் டு ஆட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் பேங்க்கு, பேனு, பாஸ்போர்ட்டு இந்த 3 டீட்டெயில்ஸும் ஒரே கிளிக்கில் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அப்ரூவல் மட்டும் கிடைச்சா போதும். மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்ரூவல் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நேம் ஆஸ் பர் த பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. தென் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், தென் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் அகைன் அதே நம்பர் கொடுத்து பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து இந்த இடத்துல டேட்டா ஃபில் பண்ண போறீங்க. ப்ளஸ் பேன் கார்டு டீட்டெயில்ஸ்னால் பேன் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் என்ன ஆஸ் பர் நேம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் அந்த 10 டிஜிட் பேன் நம்பரா 8 டிஜிட் பேன் நம்பரை இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக இது 2 தான் தேவைப்படும். இன்கேஸ் உங்ககிட்ட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா பாஸ்போர்ட்டையும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுக்க பாருங்கள். இன்கேஸ் சின்னதாக ஒரு தப்பு லைக் எந்த மாதிரி நான் சொல்ல வரேன்னா தப்புன்றது உங்களோட பேங்க்கில் உங்களோட ஆதார் லிங்க் ஆகிருக்கணும், பேன் லிங்க் ஆகிருக்கணும், ப்ளஸ் உங்களோட ஆஸ் பர் ஆதார் இபிஎஃப்ஓ போர்ட்டல் இருக்க நேம் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் இருக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் லைக் இப்போ இனிஷியலுக்கு சில பேருக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் சேஞ்ச் ஆகிருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமில் இருக்கும், இல்லை ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி இகேஒய்சி வெரிஃபை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறது ஈஸியாக ரிஜெக்ட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தப்பு வந்து பேங்க் சைடில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆதார் போர்ட்டலில் போனால் யூஏஎன் போர்ட்டலில் போய்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 to 20 டேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சினா உங்களால் ஃபண்ட் எடுக்க முடியாது. ஒன்ஸ் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பேங்க்கு, பேன், பாஸ்போர்ட் எல்லாமே சேம் தான். ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் அதாவது ஹெச்ஆர் சைடில் ஒரு எம்ப்ளாயர் தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணேன். ஒன்று பேங்க் டீட்டெயில்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. அது 2 தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது 2த்தையும் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எம்ப்ளாயர் கிட்ட கொஞ்சம் வந்து முன்னாடி இன்டிமேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். ரிமார்க்ஸ்லாம் ஐஃபோன்ஸ் தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் எம்ப்ளாயிஸ் வந்து பின் பண்ணி வைப்பாங்க ரிமார்க்ஸில் இந்த நேம் இந்த இஷ்யூ இருக்குது, மிஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நேம் மிஸ் மேட்ச் இல்லாமல் பாருங்கள். ப்ளஸ் ஆதார் கார்டு நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பரை சேம் நம்பர்ஸோ. அதுதான் இது 2 இம்பார்ட்டன்ட் விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பாய் ஃப்ரம் ஸ்டீஃபில் தமிழ். தேங்க்யூ.